அந்த உரிய ஒவ்வொரு பருவத்திலுமே நல்ல ஒரு கல்வியும் அறிவும் சரியான முறையில் பெறப்படும் பொழுது நிச்சயமாக அந்த சமுதாயமானது முன்னேற்றம் அடையும் என்பது பெரியவர்களுடைய கருத்து. எனவே படிப்பு என்பது விவேகானந்தர் சொல்லுவது போல உன்னிடத்தில் பொதிந்திருக்கக்கூடிய நல்ல பண்புகளை வெளிக்கொண்டு வருவது தான் கல்வி என்று சொல்லுவார். எல்லோருமே ஒரு உயர்ந்த தத்துவத்தை சொல்லுவதாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஒவ்வொருவருமே கடவுளுடைய அம்சம்தான், சர்வ வியாபி என்று சொல்லுவார்கள் இல்லையா? அதனால் எல்லா உயிர்களிடத்திலும் வியாபித்திருப்பவன் இறைவன். அந்த நோக்கத்தோடு அடிப்படை அன்பு தான் எல்லா சமயங்களுமே சொல்லுகின்றன. அதில் நமது தர்மம் சொல்லக்கூடியது என்ன என்று சொன்னால் அன்பைத்தான் மிக முக்கியமாக வலியுறுத்துகிறது. அன்பு என்று சொல்லும் பொழுது சக மனிதர்களிடத்தில் மட்டுமல்லாமல் எல்லா உயிர்களிடத்திலுமே அன்பு செலுத்த வேண்டும் என்று ஆண்டோர்களெல்லாம் சொல்லியிருப்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். படிப்பது என்பது மதிப்பெண் பெறுவதற்கு அல்ல என்பதற்காகத்தான். மதிப்பெண் பெறுவது மட்டுமல்ல, அது ஒரு ஸ்டேஜ். அடுத்த நிலைக்கு செல்லுவதற்கு ஏதோ ஒரு நிலை, ஒரு வரையறை வேண்டும். எனவே அதற்காக நான் கல்வித்துறையில் 33 ஆண்டுகள் பணியாற்றியவன் என்றதுனால அதை சொல்லுகின்றேன். பல்வேறு நிலைகளில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு இறைவன் எனக்கு கொடுத்தார் என்று தான் சொல்ல வேண்டும். நேற்று இவர்களுடைய கிளினிக்கில் உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது 1970 நீங்கள் முதல்ல ஆசிரியர் பணி ஏற்ற போது நான் உங்களிடம் படித்தேன்னு சொல்லி ஒரு தற்செயலாக அவர் இன்னைக்கு பேரம்பேத்தியெல்லாம் எடுத்தாச்சா அப்படின்னா ஆமாங்க அப்படிங்கிறார். இதுதான் கல்வி சொல்லி கொடுக்குறவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம். அது எனக்கு இறைவன் கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். இதை குறிப்பிடுவதற்கு காரணம் என்ன சொன்னால், நம்ம படிக்கும் பொழுது அந்த அறிவை மட்டுமே விசாலப்படுத்துவது அல்ல, மனதும் விசாலப்படுத்தப்பட வேண்டும். இந்த மனதில் அன்பு விதைக்கப்பட வேண்டும். அந்த அன்பை விதைப்பதற்கும் சரியான முறையில் வளர்ந்து அதற்கப்புறம் தனக்கும் தன்னை சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்திற்கும் அந்த குடும்பம் இருக்கக்கூடிய சமூகத்துக்கும் நாட்டிற்கும் நம்மால் இயன்ற நல்லதை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை அடிப்படையாக வைத்து கொண்டு தான் நம்ம டாக்டர் அவர்கள் அந்த கருத்தெல்லாம் மனதில் இருந்திருக்கு. நிச்சயமாக தர்மோ ரட்சதிக எனக்கு ஓரளவு தான். அவங்க சான்ஸ்கிரிட்டில் சிறந்த இது படிச்சிருக்காங்க. எனவே அந்த அறமாக பார்க்க வேண்டும், அன்பாக பார்க்க வேண்டும் என்பதுதான் மறுபடியும் மீண்டும் ஒரு முறை சொல்ல ஆசைப்படுகின்றேன். இல்வாழ்க்கைக்கே வள்ளுவர் சொல்கிறது அன்பும் அறனும் தான் சொல்லுவார். இந்த அரண் என்பது என்னன்னு சொல்லும்பொழுது, இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது மனசு சுத்தமாக இருந்தாலே அது தர்மம் தான் அப்படின்னு சொல்லுவார். இன்றைய காலகட்டத்தில் மனதை சுத்தமாக வைத்திருப்பது என்பது மிக மிக அவசியம். எவ்வளவு பெரிய இன்டலெக்சுவல் ஜெயண்ட்டுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இன்டலெக்சுவல் ஜெயண்ட்டாக இருந்தாலும் கூட அந்த பண்பு இல்லை என்று சொன்னால் பயனே இல்லை. எல்லாரிடத்திலும் அதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, பெரியவங்கெல்லாம் சொல்கிறாங்க. எனவே அந்த பண்பு எல்லாம் அவர் வர வேண்டும் என்று சொன்னால் பாரதி சொன்ன மாதிரி நீ விளையாடக்கூடிய பருவத்தில் விளையாட வேண்டும். ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கலாக அது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வெய்யாதை பாப்பா. அந்த அன்பு வந்துடுதான். கூடி விளையாட வேண்டும், யாரையும் வெய்யக்கூடாது. வெய்தல் என்பது நமக்கு தெரியும், சாதாரணமான சொல்லுதான். எனவே நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைந்தவர்கள் மேலோர் என்று பாரதி சொல்லுவார். நீதி நிறைந்த மதி அன்பு நிறைய உடையவர்கள். மீண்டும் வருது அன்பு என்பது. எனவே உயிர்களிடத்தில் அன்பு வேணும். தெய்வம் உண்மை என்று தானறிதல் வேண்டும் என்று இன்னொரு இடத்துல சொல்லுவார்.
உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தானறிதல் வேண்டும். நான் சொன்ன மாதிரி சர்வ வியாபிங்கிறது தான். எல்லா உயிர்களிடத்திலும் அவர் வியாபிச்சிருக்கிறார் இறைவன் என்பது. குழந்தைகள் ஒரு குறிப்பிட்ட வயது வரும் பொழுது அதெல்லாம் முழுமையான பொருள் எல்லாம் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு அடிப்படை அன்பும் அறிவும் பண்பும் என்பது மிக முக்கியம். அதில் எல்லாரும் நீங்கள் எல்லாம் அந்த வகையில் பயிற்சி பெற்று வருகிறீர்கள். அதையெல்லாம் இன்றைக்கு உங்களிடத்தில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் சொன்னது போல புதைந்திருக்கக்கூடிய நல்ல பண்புகளை எல்லாம் வெளிக்கொண்டுவதற்கு ஒரு வாய்ப்பாக இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எனவே மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நீங்கள் எல்லாம் வாழ வேண்டும், உங்கள் குடும்பம் தழைக்க வேண்டும், உங்களுடைய நாடானது சிறக்க வேண்டும், நம்முடைய நாடானது சிறக்க வேண்டும் என்பதை கூறி எனக்கு இந்த வாய்ப்பு கூறியதற்கு எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.